ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். பிரியாணின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான இந்த சூப்பரான பிரியாணியை சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையலை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல நம்ம ஆனியனை பொரித்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆனியனை நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதும் ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு கூடயும் எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் பொரிக்கிறப்ப நாம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சா நல்லா ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வறுத்து எடுக்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். தேஞ்சு போகாமல் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கிறப்பயே எடுத்துக்கணும். இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 kg இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பர் பவுடர் இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்ல மசாலாலாம் அந்த சிக்கன்லாம் ஏறி இருக்கும். நாம் அப்புறமேட்டும் இதை நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. சிக்கன் 65 பண்ணுவோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். நம்ம ஆனியனை பொரித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயிலேயே நம்ம இந்த சிக்கனையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த ஆனியன் பொரிஞ்ச அந்த எண்ணெய் வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. நம்ம சிக்கனை ஒரு 75% குக் ஆனாவே போதும், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தாவே போதும், நம்ம இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரைஸ் வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது ஒரு 3 சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நம்ம இந்த ரைஸை கொட்டிட்டு ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு பிரிஞ்சு இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா நீட்டமாக வரணுங்க ரைஸு, அது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ரைஸ் நீண்டு வந்திருக்கு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் இருந்தாவே போதும், ஏன்னா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இதில் மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அத்தன்டிக் பிரியாணி மசாலா தாங்க சேர்த்துருக்கோம். SPR ஹோம்மேட் மசாலாவோட அத்தன்டிக் பிரியாணி மசாலா. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகத்தூள், எல்லாமே பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வரும். கூடவே பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போயே வாசம் கமகமன்னு வருதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸை இதோட சேர்த்துக்கலாம்.
எல்லா ரைஸையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பரப்பி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஃப்ரான் வாட்டரை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கேவ்ரா வாட்டர் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ஒரு 2 ட்ராப்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பொரித்து வச்சுருக்கிற ஆனியனை இதோட நல்லா பரவலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா பரவலாக இது கூட சேர்த்துக்கலாம். தம் வைக்கிறப்ப நம்ம நெய் சேர்த்துனா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதே சமயம் சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கூடவே லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு தம் வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி, அதில் ஒரு வெயிட்டு இடிக்கிற கல் அதை வச்சுருக்கேன். 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. அப்புறமேட்லும் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், கம்மன்னு அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. சூப்பராக டெம்டிங்காக இருக்குது. நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு பார்ப்போம். எப்போவுமே நம்ம பிரியாணியை எடுக்கிறப்ப நம்ம ஒரு ஓரமாக வச்சு தாங்க எடுக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த சிக்கன்லாம் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சிக்கன் பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்கு. உடையாமல் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. பார்க்குறப்ப சுட சுட இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இதுக்கு எந்த கிரேவியும் தேவையில்லை. நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாவே போதும். சூப்பராக இருக்கும். இந்த தம் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டான இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.